குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு வினாத்தாளில் தந்தை பெரியாரின் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் சேர்க்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. IAS, IPS, IFS போன்ற உயர் பதவிகளுக்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான பதில் பகுதியில் பெரியார், ஈவே ராமசாமி நாயக்கர், BR அம்பேத்கர், பாஸ்கர் ராவ் ஜாதவ், தினகர் ராவ் ஜவால்கர் என்ற பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியார் 1929ஆம் ஆண்டு தன் பெயருக்கு பின்னால் இருந்து சாதி பெயரை நீக்கினார். பெயருக்கு பின்னால் சாதியின் பெயர் இருக்கக்கூடாது என்றும் மனிதனை சாதி சாக்கடையாக்கும் என்றும் சாதியை எதிர்த்த பெரியாரின் பெயருக்கு பின்னாலேயே சாதி பெயர் சேர்க்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவை ஆளுநர் எவ்வளவு நாள் வைத்துக் கொள்ளலாம், நீதிமன்றம் ஆளுநரை கேள்வி கேட்க அதிகாரம் உள்ளதா போன்ற சர்ச்சைக்குரிய கேள்விகளும் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே சென்னை மண்ணடி தேர்வு மையத்தில் தேர்வர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்தியில் ஒட்டப்பட்டிருந்ததால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் குற்றால மீனருவியில் நேற்று காலை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் குளிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதியம் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா சென்றவர்கள் குடும்பத்துடன் குற்றாலத்தில் குளித்து மகிழ்ந்தனர். வெக்கேஷனுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் எல்லாமே தண்ணி சூப்பராக வருது. சென்னையில் அடிக்கிற வெயில் தாங்க முடியல, அதனால மனை மக்களோட குடும்பத்தோட வந்திருக்கோம். குற்றாலத்தில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்ல மழையும் பெரிய மழையும் இல்லை, நல்ல சாரல் அடிக்குது. அருவிகளில் மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உட்பட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பாஜகவினர் அடுத்தடுத்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறிய நிலையில் பொதுவெளியில் கவனமாக பேச வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 20 மாநிலத்தின் முதலமைச்சர்கள், 18 துணை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பாஜக தலைவர்கள் பொதுவெளியில் அநாகரிகமாக பேசக்கூடாது என்றும் தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அண்மையில் பெஹல்காம் தாக்குதல் குறித்து மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தா மற்றும் அமைச்சர் விஜய் ஷா பேசியது பெரும் சர்ச்சையான நிலையில் பிரதமர் மோடி இத்தகைய அறிவுரையை வழங்கியுள்ளார். இதனிடையே 122வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல என்றும் முன்னேற்றமடைந்து வரும் இந்தியாவின் நிலையை அது வெளிக்காட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் விவகாரங்கள் டெல்லியில் தீர்மானிக்கப்படுகிறதா அல்லது வாஷிங்டனில் தீர்மானிக்கப்படுகிறதா என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்திய ராணுவத்தை பாராட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய ராணுவத்திற்கு சல்யூட் என்ற தலைப்பில் திருச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் இந்தியா பல போர்களை சந்தித்திருந்தாலும் பெரும்பான்மையான போர்கள் நம்மீது திணிக்கப்பட்டவை என்றார். அமெரிக்கா ஜனாதிபதி தன்னுடைய சமூக வலைதளத்தில் எழுதுறாரு, போர் நின்றுச்சே 3:30 மணிக்கு. அது எப்படி போர் நிற்கும்? இந்திய பிரதமருக்கு தெரியாமலா போர் நின்றது? இந்திய ராணுவம் நவீனப்படுத்தப்பட்டதில் பிரதமர்கள் வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி உள்ளிட்டோருக்கு பங்கு இருப்பதாக கூறினார். ட்ரம்ப் சொன்னதைத்தானே உறுதிப்படுத்துறாங்க. இவர்களெல்லாம் ட்ரம்புக்கு வேலை பார்க்கறாங்களா, இந்தியாவுக்கு வேலை பார்க்கறாங்களா? இந்திய விவகாரங்கள் வாஷிங்டனில் தான் தீர்மானிக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பிய ப. சிதம்பரம் பிரதமர் நரேந்திர மோடி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்க திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்லோவேனியா சென்றடைந்தனர். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்படுவது குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அனைத்துக் கட்சி எம்பிக்களை உள்ளடக்கிய 9 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்லோவேனியா சென்றடைந்தது. அந்நாட்டு தலைநகர் லூபியானாவில் ஸ்லோவேனியாவிற்கான இந்திய தூதர் அமித் நாரக் கனிமொழி தலைமையிலான குழுவை வரவேற்றார். இதேபோன்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான குழுவினர் அமெரிக்காவிலிருந்து கயானாவிற்கு சென்றடைந்தனர். அந்நாட்டு தலைநகர் ஜார்ஜ் டவுனில் சசி தரூர் குழுவினருக்கு அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் அந்நாட்டு துணை அதிபர் பாரத் ஜேக்டியோவிடம் சசி தரூர் தலைமையிலான குழுவினர் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைத்தனர்.
பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் பிரான்ஸ் சென்றடைந்தனர். கொச்சி அருகே லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிய நிலையில் அதில் உள்ள நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொச்சி அருகே நச்சு ரசாயனத்தை எடுத்து வந்த சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிய காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அடுத்த விழிஞம் துறைமுகத்திலிருந்து லைபீரியா நாட்டை சேர்ந்த சரக்கு கப்பல் கொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கப்பல் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். கப்பலில் இருந்த 21 மாலுமிகளை கேரள கடலோர காவல் படையினர் மீட்ட நிலையில் ரஷ்யாவை சேர்ந்த கப்பலின் கேப்டன், தலைமை பொறியாளர் உள்ளிட்ட 3 பேரை இந்திய கடற்படையின் INS சுஜாதா மீட்டது. And today, last 3 people, me and chief engineer, second engineer, was survived yesterday. லைபீரிய நாட்டு சரக்கு கப்பலில் மொத்தம் 640 கண்டெய்னர்கள் இருந்த நிலையில் அதில் 13 கண்டெய்னர்களில் அதிக நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் இருப்பதால் கடலியல் சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. மேலும் 12 கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பைட் வேதிப்பொருள் இருப்பதாகவும், இந்த கால்சியம் கார்பைட் உப்பு தண்ணீரில் கலந்தால் அசிட்டலின் என்ற வாயுவை உருவாக்கி தீப்பற்றி எரியும் தன்மை கொண்டது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கப்பலில் 84 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 367 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சல்பர், சீட்டேன் உள்ளிட்ட நச்சுத்தன்மை கொண்ட மெரேன் எரிவாயு எண்ணெயும் கப்பலில் எரிபொருளாக பயன்படுத்தப்படக்கூடிய சல்பர் கலந்த எண்ணெயும் இருப்பதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. 100 கண்டெய்னர்கள் வரை கடலில் மூழ்கி இருக்கலாம் என்று கூறப்பட்டக்கூடிய நிலையில் கடலில் கொட்டிய எரிபொருள் மற்றும் எண்ணெய் கழிவுகளை கடலோர காவல்படையின் 2 கப்பல்கள் மற்றும் டோர்னியர் விமானம் மூலமாக ரசாயனம் தூவப்பட்டு அகற்றக்கூடிய பணி நடைபெறுகிறது. ஆலப்புழா, கொல்லம், எர்ணாகுளம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் அடித்து வரக்கூடிய எந்த பொருட்களையும் பொதுமக்கள் எடுக்க வேண்டாம் என்றும், அது குறித்து 112 என்ற எண்ணுக்கு மக்கள் தகவல் தெரிவிக்குமாறும் கடலோர காவல்படை தெரிவித்திருக்கிறது. கடலில் கலக்கப்படக்கூடிய ரசாயனங்களால் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து மக்களை காக்க திருச்சூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து இயங்கக்கூடிய அதிவிரைவு படை தயார் நிலையில் இருப்பதாக கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது.